ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? இப்போது நார்மலாக சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டில் சொல்கிறேன், கேளுங்க. மனித வாழ்வில் தான் அடையக்கூடிய முதல் வெற்றி அப்படின்னா என்னென்னா அதுதான் சுயமரியாதை. ஸோ மனுஷன் தன் வாழ்வில் அடையக்கூடிய ஃபஸ்ட்டு வெற்றி, முதல் வெற்றி தான் சுயமரியாதை. சுயமரியாதைனா என்ன? சுயமரியாதை அப்படிங்கிறது நம்மளை நம்ம என்ன பண்ணுறதுனா உணர்றது. மனிதன் தன்னை மதிப்பது, அதுதான் சுயமரியாதை. ஸோ நம்ம மதித்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இந்த உலகம் உன்னை மதிக்கும். முதல்ல நம்மளை மதிக்கணும், அப்புறம்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னா அதுக்கு என்ன பேருனா தன்னம்பிக்கை. அது ரொம்ப அவசியங்க. நம்ம வாழ்க்கையில் தன்னம்பிக்கைங்கிறது முதல் தேவை. ஸோ தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு நம்மளே முழுமையாக நம்பக்கூடியது தான் இந்த தன்னம்பிக்கை. பட் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அகங்காரம், ஆணவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது. நம்மளுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ஒரு சிலர்கிட்ட நம்ம என்ன பண்ணால் பணிந்து போகலாம், பட் அடிமையாக நம்ம போக மாட்டோம். கரெக்டாக? செல்ஃப் ரெஸ்பெக்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நேர்மையாக வாழ்கிறது. அதுதான் நம்மளோட சுயமரியாதை. யாரும் நம்மளை தரம் தாழ்த்தி பேச கூடாது, வச்சிடக்கூடாது. ஸோ அதாவது நெறிமுறையாக வாழ்கிறது, ஒழுக்கம். நம்ம ஒரு லைஃப் இருந்தாலும் அந்த ஒரு லைஃப்லேயும் நம்ம ஒழுக்கமாக வாழணும். ஸோ அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோட முக்கியத்துவம். ஸோ இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 இதில் சொல்கிறேன். அது என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கிறது. ஸோ தன்னம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டோன்னா நம்ம நேர்மையாக நடந்துக்கிறது. தன்னம்பிக்கையை என்ன பண்ணுறது, அதிகப்படுத்துறது. ஸோ நம்ம கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாச்சுன்னா ஒரு வேலை அப்படின்னா இது நம்மளால் முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்குவம் நமக்குள்ளே வளர்றது. அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். புரியுதா? இந்த செகண்ட் விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க கிட்ட நம்மளோட மதிப்பு என்னென்னா நம்ம உயர்த்தணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னா தன்னம்பிக்கையை அது நம்மளோட கேரக்டரில் அதிகமாக வச்சுக்கணும். செகண்ட் விஷயம், மற்றவங்கக்கிட்ட நம்மளோட மதிப்பை என்ன பண்ணணும்னா உயர்த்தணும். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது தோல்விகள் வந்தாலும், நிறைய ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ணால் தைரியமாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதும், நம்மளுக்கான டிசிஷன் எடுக்கிறதும். ஸோ டிசிஷன் எடுக்கிறதுலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். தேர்ட் விஷயம்னா டிசிஷன் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், ஃபோர்த் விஷயம் என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது நம்ம கண்டிப்பாக நம்மளோட தன்னம்பிக்கையினால் அதை சால்வ் பண்ணுற அளவுக்குள்ள திறமைகளையும் நம்ம யூஸ் பண்ணணும். நேர்மையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தன்னம்பிக்கையோட முக்கியத்துவம். தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது சுயமரியாதையோட முக்கியத்துவம். சுயமரியாதையோட இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா தன்னம்பிக்கை. சரியா? ஸோ நம்மளை நம்புறது தான் நம்மளோட சுயமரியாதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போது நம்மளுக்கு சுயமரியாதை கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்ட நம்மளோட மதிப்பு உயர்றது முக்கியமான விஷயம், சுயமரியாதையில் ஒன்று. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது ஒரு சில இடத்துல ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி நடக்குது. அந்த விஷயம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று ப்ரூஃப் ஆகுதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தப்புன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த ஆர்கியூ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்மளோட மதிப்பு குறையும். பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசணும், பேசுகிறத கம்மி பண்ண வேண்டிய இடத்துல கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் தர்றவங்களா நம்ம இருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா, மற்றவங்க கிட்ட என்னென்னா அடிமையாக இருக்கக்கூடாது. நம்மளோட திறமையை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பணிஞ்சு போகலாம், பட் அடிமையாக போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கை, நம்மளோட சுயமரியாதையை வளர்க்கறதுக்குள்ள இடம்.
நம்ம பேசக்கூடாத இடத்துல சும்மா ஜாஸ்தியாக ஒரு சில விஷயங்களை பேசி அது மூலமாக இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை வந்து ஒரு சில இடத்துல குறைக்கப்படும். கம்மியாக பேசணும், அதிகமாக லேர்ன் பண்ணணும். நம்ம ஜாஸ்தியாக லேர்ன் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக பேசணும். பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட மதிப்பு உயரும். நம்மளோட மதிப்பு உயரும் அப்படிங்கும்போது நம்மளோட என்னதுன்னா சுயமரியாதை அது வந்து அதிகமாகும். இப்போது சுயமரியாதை இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களோட மனசு எப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், தாழ்வு மனப்பான ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தவங்க அவங்கள ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது நார்மலாக எப்படி சொல்கிறேன்னா, முக்கியமான காரணம் அவங்கள ஈஸியாக அடுத்தவங்க கிட்ட அடிமையாக்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்களால அவங்களோட திறமையை யூஸ் பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவன் நம்மளை ஈஸியாக என்ன பண்ணுவான்னா நம்மளை தாழ்வு இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம இழக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணனா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாச்சும் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம லைஃப் சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனித வாழ்வின் அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் பிறரை மதிக்க வேண்டும், பிறர் நம்மை மதிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மை பிறர் மதித்தால் மட்டுமே நம் வாழ்க்கை முழுமையடையும். சுயமரியாதையுடன் வாழ்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். பாய்.